வணக்கம். மூவாஸ் குக்கரிலிருந்து வசுமதி முரளிதரன். இன்னைக்கு திரும்பவும் 3 பாயசம், 3 சுண்டல் வகைகள் சொல்ல போகிறேன். வேர்க்கடலை ஊற வச்சு வேக வச்சுருக்கேன், பச்சை வேர்க்கடலையை. அதுக்கு தேவையானது புளி பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம், தேங்காய், அந்த பொடி, இந்த சுண்டல் பொடி சொன்ன பார்த்தீங்களா, அது, காஞ்ச மிளகாய். அடுத்தது சிகப்பு காராமணி, ரெட்டு காராமணி. இந்த ரெட்டு காராமணிக்கு தேவையானது கருவேப்பிலை, தேங்காய், உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய், கடுகு, பெருங்காயம். இது சிகப்பு மிளகா, பச்சை மிளகா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாசனைக்காக. அடுத்தது முழு பயிறு, பச்சை பயிறு சொல்லுவோம் இல்லையா, அந்த முழு பச்சை பயிறு இதுவும் ஊற வச்சு, காராமணியும் ஊற வச்சு வேக வச்சு அரைச்சிருக்கு, ஊற வச்சு வேக வச்சிருக்கேன். இது பச்சை பயிரும் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை அப்படியே வேகப்படுற தண்ணி பாத்திரத்தில் நல்லா களைஞ்சி அலம்பி கொட்டிட்டு எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தண்ணி இருக்கா மாதிரி வச்சு 2 விசில் அடித்து எடுத்தோன்னா நல்லா வரும். இவ்வளோதான். இதுக்கு பச்சை பயிருக்கு 2 காரமாகவும் பண்ணலாம், ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் போட்டு பண்ணலாம். அதுக்காக கொஞ்சம் வெல்லம். இப்போ நம்ம போய் பண்ணுறத வழியை பார்ப்போமா, எப்படி பண்ணலான்றத. அடுப்பை ஆன் பண்ணி முதல்ல காராமணி சுண்டல், எண்ணெய் 2 டீஸ்பூன், அதுக்கு மேலே தேவையில்லை, சுண்டலுக்கு ரொம்ப தேவையில்லை எண்ணெய். அதை போட்டுட்டு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க, போதும். ஒரு மிளகா, கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு, பொரிய ஆரம்பிச்ச உடனே கொஞ்சமாக மிளகா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பச்சை மிளகா, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, ஒரு அரை பச்சை மிளகா போட்டுக்கோங்க. என்னோட நான் வச்ச அளவுக்கு அரை பச்சை மிளகா. பெருங்காயம், இப்போ இந்த காராமணியை ரெட்டு, கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அவ்வளோதான். தேங்காய் போட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. காராமணி சுண்டல் ரெடி. அடுத்ததா பச்சை பயிறு, அதுக்கும் இதே மாதிரி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் மிளகா பொடி, உப்பு, பெருங்காயம். இதுக்கு மிளகா வத்தல் வேண்டாம், ஏன்னா வெல்லம் போட்டு நம்ம பண்ணுறதுனால வெல்லம், இது மிளகா வத்தல் வேண்டாம். கருவேப்பிலை கொஞ்சமாக, இதில் இந்த பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா,
அதை இதில் போட்டுருங்க. இதுக்கு கொஞ்சம் வெல்லம், வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர் எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வரா மாதிரி போடுங்க. அப்புறம் தேங்காய், அவ்வளோதான். பச்சை பயிறு சுண்டல் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி, அடுத்ததா வேர்க்கடலை சுண்டல். அது அடுப்பை இது பண்ணி கடாயை போட்டுட்டு அதுக்கு வேர்க்கடலையை ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். பச்சை வேர்க்கடலை இருக்கு பாருங்க, அதை வாங்கிட்டு வந்து வேக வச்சுருக்கேன். அது தேவை. கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு, பொடி, இது கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம், சிகப்பு மிளகா, எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுண்டு, இது 2 3 கூட விடலாம். பொடி போடுறதுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா விடுங்க. இதுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் மிளகாத்தூள், ஏன்னா பொடியிலையும் மிளகா காரம் இருக்கிறதுனால கொஞ்சம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு, இந்த வேர்க்கடலையை போடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல புளி பேஸ்ட், புளி பேஸ்ட் இருந்தால் போட்டுங்க, இல்லை கெட்டியாக கரைச்சதை கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, கறிப்பொடி, கொத்தமல்லி, தேங்காய், அவ்வளோதான். வேர்க்கடலை சுண்டல் ரெடி. 3 வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல் ரெடி. இது வந்து வேர்க்கடலை புளி தேங்காய் போட்டு பொடி போட்டது. இது பச்சை பயிறு ஸ்வீட் போட்டது.
இது காராமணி, ரெட்டு காராமணி. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.